சொல்லுங்க சஞ்சய். நான் உங்க வீட்டு முன்னாடி தாங்க நிக்கிறேன். ஆ? என்ன சொல்றீங்க? ஏங்க, நான் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேங்க. சரி உள்ள வாங்க. இல்லைங்க, இன்னொரு கடையோட அக்கவுண்ட்ஸ்ல ஒரு சின்ன குழப்பம். அதை நீங்க வந்து தான் சரி பண்ணணும். அதெல்லாம் சரி பண்ணிக்கலாங்க. நீங்க முதல்ல வீட்டுக்கு வாங்க. பரவாயில்லைங்க, நான் இன்னொரு நாளைக்கு வரேன். இப்ப நீங்க வரீங்களா? என்ன ரொம்ப யோசிக்கிறீங்க போல? ஐயோ அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. இதோ இப்ப உடனே வந்துடுறேன். ம். என்னங்க வீட்டுக்குள்ள வராம வெளியவே நிக்கிறீங்க? பரவாயில்லைங்க, நான் இன்னொரு நாளைக்கு வரேன். உட்காருங்க, போலாம். சரி. போலாமா? வாங்க போலாம். ஏதோ அவசரமா அக்கவுண்ட்ஸ் பார்க்கணும்னு சொல்லி இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? ஏன், என் கூட வர பயமா இருக்கா? பயம்லாம் இல்ல, இருந்தாலும் பயமாவே இருந்தாலும் நீங்க என் கூட வந்து தான் ஆகணும். ஏன்னா உங்களுக்கு வேற ஆப்ஷன் இல்லை. நான் உங்க கூட கொஞ்சம் தனியா பேசணும். வாங்க போலாம். வாங்க. உட்காருங்க. என்ன சாப்பிடுறீங்க? இல்ல எனக்கு எதுவும் வேண்டாம். இல்ல ஏதாவது சாப்பிடுங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார். ஃப்ரெஷ் ஜூஸ் இருக்கா? பாஸ் இங்க வாங்க. சொல்லுங்க சார். 2 ஆரஞ்சு ஜூஸ். ஓகே சார். அப்புறம் ஏதோ சொல்லணும்னு சொன்னீங்க, என்னன்னு சொல்லுங்க. நான் நல்லவன் இல்லை கவிதா, அதுக்காக நான் கெட்டவனும் இல்லை. நான் இன்ஜினியரிங் படிச்சு முடிக்கிற வரைக்கும் எங்க சொந்தக்காரங்க எல்லாரும் துரை மகன் மாதிரி இருக்கணும்னு சொல்லுவாங்க. இப்ப கூட அந்த பேருக்கு எந்த குறையும் வைக்கல. நான் இன்ஜினியரிங் படிச்சாலும் அப்பாவோட கடையை தான் பார்த்துக்கிட்டேன். அதை வச்சு அமெரிக்கா போகணுங்கிற ஆசையெல்லாம் எனக்கு வரல. அதை விட அதிக வருமானம் எங்க கடையிலே கிடைக்கும். சின்ன வயசுல இருந்தே நான் பார்க்குற வேலைக்கு ரொம்ப சின்சியரா இருந்திருக்கேன். அதனால டீனேஜ்ல எல்லாருக்கும் வர லவ் எனக்கு வரல. எனக்கு எங்க கடமையில தாங்க பெரிய லவ் இருந்துச்சு. அப்போ ஒரு பொண்ணு என்னை துரத்தி துரத்தி லவ் பண்ணா. ஒரு கட்டத்துல எனக்கே தெரியாம நான் அவளை லவ் பண்ணிட்டேன். லவ் பண்ற பொண்ணை கூட்டிட்டு பார்க்கு பீச்சுன்னெலாம் போகணும்னு தோணல. உடனே அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு தான் தோணுச்சு. ரெஜிஸ்டர் மேரேஜும் பண்ணி அவளை ஹாஸ்டல்ல தங்க வச்சிருந்தேன். எடுத்துக்குங்க. நான் நம்பின மாதிரி அவ எனக்கு உண்மையா இல்ல. அவ என்கிட்ட இருந்து பணம் பறிக்கிறதுக்காக லவ் பண்ற மாதிரி நடிச்சிருக்கான்னு அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன். எங்க அப்பாவை மிரட்டி பணம் வாங்கினான். அவ ஹாஸ்டல்ல தங்கி இருந்து போதை பொருள்லாம் வித்திருக்கா. அவளை போலீஸ் பிடிச்சிட்டு போயிருச்சு. வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் லவ் தோத்து போன உடனே எனக்கு லவ் மேல உள்ள மரியாதையே போயிருச்சு. திரும்பவும் நான் என் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன்.
டெய்லியும் எங்க அம்மா அழுது அழுது எனக்கு ஒரு பொண்ணு பார்த்தாங்க. அவங்க தொந்தரவு தாங்காம நானும் கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டேன். கல்யாணம் நடக்க போறதுக்கு முன்னால அந்த கஞ்சாக்காரி வந்து கல்யாணத்தை நிறுத்திட்டா. அதுல மனசு ரொம்ப நொந்து போய் தப்பான வழிக்கெல்லாம் போனேன். இப்ப திருந்தி மனுஷனா மாறி வந்திருக்கேன். இதுக்கெல்லாம் நான் என்ன பண்ண முடியும்னு கேக்குறீங்கல்ல? சொல்றேன். என் மனசுக்குள்ள மறுபடியும் ஒரு ஃபீல் வருது. அதுக்கு நான் என்ன பண்ணணும்னு நீங்க தான் ஒரு ஐடியா சொல்லி எனக்கு ஹெல்ப் பண்ணணும். கண்டிப்பாங்க, சொல்லுங்க. இதுக்கப்புறமும் என்னால இன்னொரு லவ் ஃபெயிலியரை தாங்கிக்க முடியாது. இங்க பாருங்க, அந்த விஷயத்துல உங்க மேல எந்த தப்புமே கிடையாது. அதனால நீங்க ஏன் இவ்ளோ ஃபீல் பண்ணணும்? சொல்ல போனா இப்ப வந்திருக்கு பாத்தீங்களா, இதுதான் உங்க ஃபர்ஸ்ட் லவ். நீங்க அந்த பொண்ணு யாருன்னு மட்டும் சொல்லுங்க, நான் உங்ககிட்ட பேசுறேன். நிஜமாவா? ப்ராமிஸா. ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? பாருங்க. ம். திறந்து பாருங்க. என்கிட்ட எதுக்கு கொடுக்குறீங்க? அந்த பொண்ணுக்கு என்ன பிடிச்சிருந்தா இந்த மோதிரத்தை போட்டுட்டு நாளைக்கு என்ன வந்து பார்க்க சொல்லுங்க. அடேங்கப்பா, ஏகப்பட்ட பிளான் பண்ணி வச்சிருக்கீங்க போல இருக்கு. ஆமாங்க. சரி, பொண்ணு எங்க? இங்கதான் இருக்கா. இங்கயா? ம்? எங்கங்க? யாரையும் காணோம். அவசரப்படாதீங்க, வாங்க காட்டுறேன். எங்க? வாங்க சொல்றேன். வாங்க போலாம். இப்ப நம்ம அவங்கள பார்க்க தான் போறோமா? ஆமாங்க, வாங்க போலாமா? போலாங்க. எங்கங்க? எங்க ஏரியாக்கே வந்துட்டீங்க? ஆமாங்க, அந்த பொண்ணும் இந்த ஏரியா தான். ஏங்க, இந்த ஏரியா பொண்ணுங்கெல்லாம் ஒரு மாதிரி ரவுடிகளாச்சே. அதாங்க எனக்கும் பயமா இருக்கு. நீங்க ஏன் பயப்படுறீங்க? அதான் நான் இருக்கேன்ல, நானும் ரவுடி மாதிரி தாங்க. நேரா அந்த பொண்ணுகிட்ட போய் உன்னை இவருக்கு பிடிச்சிருக்கு, இவரும் உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்போம். ஆமாவா இல்லையான்னு சொல்லட்டும். அவங்க மட்டும் இல்லைன்னா எனக்கு லைஃபே இல்லைங்க. ஐயய்ய, என்னங்க நீங்க? நம்ம வீக் பாயிண்ட்லாம் அங்க காட்டக்கூடாது, கெத்தா நிக்கணும். பொண்ணுங்கள பத்தி உங்களுக்கு தெரியாது, வீக் பாயிண்ட மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா ஓவரா பந்தா பண்ணுவாளுங்க. இல்லைங்க, எனக்கு அந்த பொண்ணு தான் லைஃப் பார்ட்னரா வரணும். நீங்க பாட்டுக்கு ஏதாவது சொல்லி குழப்பிடாதீங்க. இவ்ளோ லவ் வச்சிருக்கீங்க, அந்த பொண்ணு இதை புரிஞ்சுக்கலனா எப்படிங்க? நான் பேசுறேன். சரிங்க, உங்ககிட்ட நீங்களே பேசி ஒரு நல்ல முடிவா சொல்லுங்க. நான் சொன்ன அந்த பொண்ணு நீங்க தாங்க. என்ன உங்களுக்கு பிடிச்சிருந்தா நாளைக்கு இந்த மோதிரத்தை போட்டு வாங்க.
அப்படியா? அப்புறம் ஓ சரி சரி, நான் அப்புறம் கூப்பிடுறேன். வந்துட்டான். ஏய், இப்ப எதுக்கு லூசு மாதிரி சிரிச்சிட்டு இருக்க? இப்ப அறவாங்க போற பாரு. என்னன்னு கேக்குறேன்ல. ஐயோ நீ பேசாதடா, செம காமெடியா இருக்கு. மா அம்மா, என்னடா காலையிலே ஆரம்பிச்சிட்டீங்களா? பாருமா இவள. ஏய் ஏய், இப்ப எதுக்கு இப்படி சிரிக்கிற? அம்மா நீ எதுவும் பேசாத, போ போ. ஏய் கேக்குறல்லடி, எதுக்குடி சிரிக்கிற? ஐயோ அம்மா அப்புறம் நான் டென்ஷன் ஆயிடுவேன். அவளை என்னன்னு கேளுங்க. போதுடி, நிறுத்தடி. இத பாரு, அடிச்சேன்னா எதுக்கு இப்படி சிரிக்கிற? ஏய் சொல்லிட்டு இருக்கல, நானும் அப்ப இருந்து பாத்துட்டு இருக்கேன், சிரிச்சுக்கிட்டே இருக்க. மா விஷயம் தெரியாம பேசாதம்மா. இந்த விஷயம் மட்டும் உனக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். அததான் கேக்குறேன், என்ன விஷயம்னு சொல்லு. இரு, எங்கடி? வா தள்ளுடா. வாமா. இப்ப எதுக்குமா அவ கூட சேர்ந்து நீயும் சிரிக்கிற? நான் சொன்னது சரி. என்னம்மா சொன்னா அவ? முடியல. எனக்கு வர ஆத்திரத்துக்கு பாருங்க உங்களை என்ன பண்றேன்னு. சிரிச்சுக்கிட்டா இருக்கீங்க. அப்படியே போட்டு வைங்க. என்னடா என்னடா என்ன பிரச்சனை? மிஸ்டர் சுரேஷ், மரியாதையா உள்ள போயிடுங்க. வாய் மிஸ்டர் மாரிசாமி. எப்படி இருந்தாலும் இந்த களவாணிகளோட சேர்ந்து நீங்களும் சிரிக்க தானே போறீங்க. டேய், அப்பா சுரேஷை விடுறா, நண்பன் சுரேஷ் எப்படி நம்பாம போனேன்? அப்ப என்னன்னு கேளுங்க இவங்கள. இரு கேக்குறேன். டேய், என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? பிச்சு விடுவா, பிச்சு சொல்லிட்டேன். ஏய், எதுக்குடி சிரிக்கிறீங்க? கொஞ்சம் இங்க வாங்க, காது கொடுங்க. மிஸ்டர் சுரேஷ், அவங்கள நம்பி காதை கொடுக்காதீங்க. என்ன மிஸ்டர் மாரிசாமி, இந்த ஃப்ரெண்டையா நீங்க சந்தேகப்படுறீங்க? டோன்ட் பி சில்லி. நீங்க கேட்டு வாங்க. வந்து வாங்க வாங்க. மிஸ்டர் மாரிசாமி, நாங்க எதுக்கு சிரிக்கிறோம்னு காரணம் தெரியும். அதான் தெரியுது. என்னன்னு சொல்லுங்க பாப்போம். உங்க எல்லாருக்கும் மொத்தமா பைத்தியம் முடிச்சிருச்சு. ரொம்ப கோவமா இருக்கீங்க போல இருக்கு. இல்ல இல்ல, ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அது ஒண்ணும் இல்ல மாரிசாமி, உங்களுக்கு புடவை கட்டி பார்த்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சமா, தாங்க முடியல. இது கூட என் மருமக கொடுத்த ஐடியாவாம? எங்க நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு புடவை கட்டி பார்த்தா எப்படி இருக்கும்? டாடி, காஃபி எடுத்துக்கோங்க. மம்மி, நீங்களும் காஃபி எடுத்துக்கோங்க. ஷாலு, நீயும் எடுத்துக்கோ. எப்படி அழகா இருக்கேனா? பாத்தீங்களா, இப்ப உங்களுக்கே சிரிப்பு வந்துருச்சுல? பரவாயில்ல, என் மருமக இந்த மாதிரி நிறைய டெக்னிக் வச்சிருக்கா போல இருக்கு. ரொம்ப வைக்கப்படாதடா. ஏய், அதான் எல்லாம் முடிஞ்சிருச்சுல்ல?
இப்ப நீ மட்டும் தனியா சிரிச்சுக்கிட்டு இருக்க? இல்லங்க, உங்களுக்கு புடவை கட்டினா எப்படி இருக்குன்னு யோசிச்சேனா? அடிச்சன பாருங்க. ஏய், நில்றி, நில்லு. ஏய். அப்புறம் இருக்குடி உனக்கு. ஏய், நீ என்னடி? ஏய். உங்க வேலையை எங்கிட்டே காட்டுறீங்களா? ஏய், நீ மாடா? யூ டூ மாரிச்சாமி. சஞ்சய், என்னடா என்னாச்சு? ஏன் இப்படி இருக்க? மா, நீ சொன்ன மாதிரியே நான் கவிதாவை பார்த்து பேசிட்டேன். என்னடா அவ ஏதாவது சொல்லிட்டாளா? இல்லையே, அதான் எனக்கு டென்ஷனா இருக்கு. ஏண்டா அவ தான் எதுவும் சொல்லல, அப்புறம் என்னடா? இல்லம்மா, அவசரப்பட்டு சொல்லிட்டோமோன்னு பயமா இருக்குமா. எப்ப இருந்தாலும் சொல்லித்தானடா ஆகணும். அவ என்ன தப்பா நினைச்சிட்டு பேச மாட்டாளோன்னு பயமா இருக்குமா. அதெல்லாம் ஒண்ணும் நினைக்க மாட்டா. நீ முதல்ல கீழே வா. எதுக்கு? அப்பா கிட்ட சொல்லலாம்டா, அவர் ஏதாவது ஒரு நல்ல யோசனை சொல்லுவார்ல. என்னம்மா இதெல்லாமா போய் அப்பா கிட்ட சொல்லுவாங்க? ஏன் என்கிட்ட சொல்லல? வாடா, நான் வாடான்னு சொல்றேன்ல. வா வாடா. அம்மா, வேணாம்மா, வாடா, சொன்னா கேளுங்கம்மா. பேசாம வா. அம்மா, இத போய் அப்பா கிட்ட எப்படிமா பேசுறது? ஒன்னும் பிரச்சனை இல்ல, வா. அம்மா, சொல்றத கொஞ்சம் கேளுமா. நீ பேசாம வா. ஏமா? வா. மா, உட்கார், உட்கார், உட்காரு. என்ன வசந்தா, ஏதோ பிடிவாரண்டு கைதியை கூட்டு வர மாதிரி கூட்டிட்டு வர? பின்ன என்னங்க, ஒரு விஷயத்த சொன்னா சரியா செய்ய வேணாமாங்க? மா, நீ சொன்னதை நான் செஞ்சிட்டேன். அது தப்புன்னு இப்பதான் எனக்கு புரியுது. என்ன உங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை? அது ஒண்ணு இல்லைங்க. கவிதாவை கூட்டிட்டு போய் ஒரு மோதிரத்தை வாங்கி கொடுத்து அவளை பார்த்து நேரா பேசி உன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்லுடான்னு சொல்ல சொன்னேன். அந்த விஷயத்த மட்டும் சொன்னா பிரச்சனை இல்ல. அப்சரா விஷயத்துல இருந்து எல்லா விஷயத்தையும் சொல்ல சொன்னேன். நானும் சொல்லி தொலைச்சிட்டேன். இப்ப மொத்தமா போச்சு. டேய், நாம முந்திக்கிட்டு சொன்னதுல ஒரு தப்பும் இல்ல. இதையே இந்த சுந்தரி சொல்லியிருந்தா மொத்த கதையும் வேற மாதிரி இருக்கும்டா. ஆமா சஞ்சய், நமக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு. அதனால எப்படியாவது அம்மா சொல்றத கேளு. கண்டிப்பா அந்த பொண்ணை நம்ம வீட்டு மருமகளா கூட்டிட்டு வரணும். அதெல்லாம் சரிப்பா. ஆனா ஏற்கனவே எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவ எப்படி இதை ஒத்துக்குவா? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராதுடா, பயப்படாத. நான் இப்பவே அவளுக்கு ஃபோன் பண்ணி பேசுறேன். டேய், நீ கவிதாவுக்கு ஃபோன் பண்ணி கொடு. வேணாமா, இதை இதோட விட்டுருவோம். ஃபோன் பண்ணி கொடுன்னு சொன்னேன். சொல்லுங்க சஞ்சய். ஆண்டி பேசுறேம்மா. ஆ, சொல்லுங்க ஆண்டி. என்னம்மா, என்ன பண்ணிட்டு இருக்க? சாப்பிட்டியா? இல்ல ஆண்டி, இனிமேதான். நீங்க சாப்பிட்டீங்களா? இல்லம்மா, உங்க மாமா இன்னும் வரலையே. அவர் வந்து அவருக்கு சாப்பாடு போட்டு அவர் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தானே நான் சாப்பிடணும். அவர் வந்ததுக்கு அப்புறம் கூட உன்னை பத்தி தாம்மா விசாரிப்பாரு. எங்க என் மருமக? வேலையெல்லாம் முடிச்சிட்டு போயிட்டாளா? மறுபடியும் நாளைக்கு எப்ப வருவா அப்படின்னு தாம்மா கேட்பாரு. எப்பவும் வர மாதிரி தான் வருவேன். ஒண்ணு இல்லம்மா, வர்ற வழியில ஒரு பொருள் ஒண்ணு வாங்கிட்டு வர சொல்லலாம்னு இருந்தேன். அதான். சொல்லுங்க ஆண்டி, வாங்கிட்டு வரேன். இல்லம்மா, பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். பரவாயில்ல, சொல்லுங்க, நான் வாங்கிட்டு வரேன். பரவாயில்லம்மா, நாளைக்கு நீ வா, நாம 2 பேரும் சேர்ந்து போய் வாங்கிட்டு வரலாம். ம், சரிங்க ஆண்டி. வச்சிட்டுமா? ம், சரி. இந்தடா, வா சாப்பிடலாம், வா. அவ என்னம்மா சொன்னா? அவ எதையுமே தப்பா எடுத்துக்கலன்னு அவ பேசுறதுல இருந்தே புரியுது. நம்ம மேல உண்மையா கோவம் இருந்தா அவ போன் எடுத்து பேசிருக்கவே மாட்டாள்ல. எதுவும் நடக்காத மாதிரி தான் பேசுறா. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல. நாளைக்கு அவ வரட்டும், நானே பேசி சரி பண்றேன். முதல் டிஃபன் சாப்பிடவா. வாடா.
அட வாடான்னு சொல்லிட்டு இருக்கேன்.